உயர்கல்வியில் சேர முக்கிய படிப்புகளுக்கு 12ஆம் வகுப்பு மொத்த மதிப்பெண்கள் அல்லாமல் முக்கிய பாடங்களின் கட் ஆஃப் மதிப்பெண் அடிப்படையிலேயே சேர்க்கை நடைபெறுகிறது. ஒவ்வொரு படிப்பிற்கும் கட் ஆஃப் கணக்கீடு முறை என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். MBBS, BDS படிப்புகளுக்கு உயிரியல், இயற்பியல், வேதியியல் பாடங்களின் மதிப்பெண்களை வைத்தே கட் ஆஃப் கணக்கிடப்படுகிறது. உயிரியல் மதிப்பெண்ணை 2ஆல் வகுத்தும், இயற்பியல், வேதியியல் பாடங்களின் மதிப்பெண்களை 4ஆல் வகுத்தும் கணக்கிடப்படுகின்றன. அதேபோல் பொறியியல் கலந்தாய்விற்கு கணிதம், இயற்பியல், வேதியியல் பாடங்களின் கட் ஆஃப் மதிப்பெண்ணின் அடிப்படையிலேயே அழைக்கப்படுவர். பொறியியல் BArch படிப்பிற்கு மட்டும் +2 மதிப்பெண்கள் 200க்கும், நேட்டா தேர்வின் மதிப்பெண்கள் 200க்கும் சேர்த்து 400 மதிப்பெண்களுக்கு கணக்கிடப்படுகிறது. கலை அறிவியலின் பல்வேறு படிப்புகளுக்கு ஒவ்வொரு கல்லூரிக்கும் சேர்க்கை மதிப்பெண் முறை மாறுபடும். குறிப்பாக அதிக போட்டிக்குள்ளாகும் BCom படிப்பிற்கு சில கல்லூரிகளில் வணிகவியல், கணிதவியல், வணிக கணிதம், பொருளாதாரம் பாடங்களில் கட் ஆஃப் கணக்கிடப்பட்டு சேர்க்கை நடைபெறுகின்றன. வேளாண் சார்ந்த படிப்புகளுக்கு உயிரியல், இயற்பியல், வேதியியல், கணிதம் ஆகிய 4 பாடங்களின் மதிப்பெண்களும் கணக்கில் கொள்ளப்படுகின்றன.